ஜெயம் ரவியோட ஜீனி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜாடிக்குள்ளேருந்து வருவாரு. வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாடிய வந்து யார் யார் தேய்ச்சாங்களோ, அது வந்து ஒரு அற்புத விளக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அற்புத விளக்கு வந்து யார் யாரெல்லாம் தேய்ச்சாங்களோ, அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ, அந்த மாரி ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த அற்புத விளக்க யார் தேய்ச்சாங்களோ, அவங்களுக்கு தான் அடிமை அவரு. அந்த மாரி ஒரு கதை தான் இது. அத பத்தி அந்த காலத்துல எல்லாருமே கேட்டுருப்போம். பழைய படம் கூட ஒண்ணு இருக்குது. அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு சொல்லிட்டு, நம்ம கமல் சார், வந்து ரஜினி சார் ஒரு பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு வேற லெவல்ல பயங்கரமான ஹிட் கைஸ் அந்த படம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமாரிட்டி, காமெடி அதேமாரி பார்த்தீங்கன்னா, சீட் எட்ஜ்ல உட்கார வச்சுருச்சு ஆடியன்ஸ. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டான படம். நல்லா ஜாலியா சூப்பரா போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே ரேஞ்சுக்கு ஜெயம் ரவி வச்சு, கோமாளிக்கு அப்புறமா இந்த படத்த கமிட் ஆயிருக்காரு நம்ம விஎல்எஸ் புரொடக்ஷனு. அதாவது இந்த ஐசரி கணேஷ் இருக்கார்ல, அவரு கோமாளிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 படம் ஜெயம் ரவிது ஃப்ளாப் ஆயிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய படம் வந்துட்டு இருந்துச்சு. நல்ல நல்ல படமா தான் இருந்துச்சு. ஸ்டோரி அவருக்கு பார்த்தீங்கன்னா, செலக்ஷனா சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருந்த சைரனு, இறைவனு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகிலன் இந்த 3 படமுமே பார்த்தீங்கன்னா சரியா போல. பட் கோமாளி படத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் ஜெயம் ரவி எப்பவுமே சூஸ் பண்ணுவாரு. அதில பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு டிஃபரண்டான கேரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இதில பார்த்தீங்கன்னா, 3 ஹீரோயின்ஸ் வந்து பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜெயம் ரவியோட கரியர்லயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த ரிலீஸ் பண்ணலாம். மே மந்த்துக்கு அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. மே மந்த்துக்கு பண்ணா எப்படி இருந்தாலும் இந்த கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் இதெல்லாம் வரும்ல. அப்ப ஃபேமிலியோட உட்காந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் தான். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்த சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்தம்போதே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி வந்து கிளம்புச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, படம் எப்படி வந்திருக்குது அப்படின்ற மாரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குது. ஐஸ்கிரீமு, செயினு அதேமாரி காசு, கோல்டு காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பறக்குது சைட்ல. அதேமாரி செகண்ட் லுக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கும் கம்பளத்தில வந்து நம்ம ஜெயம் ரவி, அதேமாரி ஹீரோயின்ஸ் எல்லாம் நிக்கிற மாரி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஜெயம் ரவி வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணியிருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி இந்த ஜீனி படத்துக்கு நீங்க வெயிட்டிங்கா இல்லையான்றது சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.